அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகனுக்கு சஷ்டி விரத பூஜை இப்போ நிறைய பேர் செய்துக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அது 48 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறாங்க. நிறைய பேர் முருகனுக்கு ஸ்பெஷல் பூஜையெல்லாம் செய்யும்போது ஒரு சில கேள்விகள் அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இப்போ 48 நாள் விரதம் இருப்பாரெல்லாம் ஒரு சில பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, ரொம்ப சோதனை வருது, சண்டை வருது, ரொம்ப முருகர் கஷ்டப்படுத்துகிறாரு, அழுகையாக வருது, அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் நான் இவ்வளோ வருடம் வழிபாடு செய்கிறேன், என்னோடய வேண்டுதல் நடக்க மாட்டேங்குது, குழந்தை பாக்கியம் இருக்க மாட்டேங்குது, எத்தனையோ பேர் நிறைய வருடம் ஆயிடுச்சு, நான் வருடம் சஷ்டி விரதம் இருக்கிறேன், இன்னமும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் வருத்தமாகவும் கவலையாகவும் சோதனைகள் சொல்லியிருந்தீங்க. ஒன்று கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு நேரம் நமக்கு வரணும். இப்போ முருகனுடைய வழிபாட்டில் சோதனை வருமானா கட்டாயமாக வரும். எல்லா வழிபாட்டிற்கும் வரும். நம்ம முருகனுடைய பூஜைக்கு மட்டும்தான் சோதனை வரும்னு இல்லை. நீங்கள் எந்த ஒரு பூஜை எடுத்துக்கிட்டாலும் முதல்ல ஆரம்பத்தில் நீங்கள் பண்ணும்போது தடங்கள் அதிகமாக வரத்தான் செய்யும். எதற்காக அப்படின்னா, நம்ம அந்த பூஜையை நம்ம தடங்கள் கொடுத்தாலும் முருகன் மீது உண்மையான பக்தியால் நம்ம செய்கின்றோமா அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு சில பேருக்கு தடங்கள் வரலாம். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா நேரமும் நமக்கு கை கொடுக்காமல் இருக்கும், அதனால தடங்கள் வரலாம். கிரகங்கள்லாம் நமக்கு இந்த சொல்லுவாங்களே நேரமே சரியில்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதன் மூலமாகவும் நமக்கு தடங்கள் வரலாம். ஸோ நம்ம தடங்கள் வருது அப்படின்னால நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறதுனால தான் நமக்கு தடங்களோ சோதனைகளோ வருது அப்படிங்கிறது நினைக்காதீங்க. இது எல்லோருக்குமே காமனாக பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, முதல்ல பூஜை வீட்டில் சிறப்பாக பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லோருக்குமே சோதனை வந்துட்டு தான் அந்த பூஜை சக்ஸஸ்ஃபுல்லாக போய் முடியும். இப்போ நீங்கள் புதிதாக பண்ணுறதுனால உங்களுக்கு இது சோதனை அப்படிங்கிறது தெரியுது, கிடையவே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு பூஜை எடுத்தாலும் ஆரம்பத்தில் தடங்கள் இல்லாமல் அந்த பூஜை நமக்கு நிறைவாகாது. சின்ன சின்ன தடங்கள் சோதனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம ஏன்டா அந்த பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மனநிலை தான் நமக்கு அந்த பூஜையை நம்ம சக்ஸஸ் பண்ணுவோம். அது எல்லோருமே அப்படி தான் பொதுவாக வரும். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரையும் ரொம்ப சக்ஸஸாக போகும். ஆனால் நிறைய பேர்த்துக்கு சொதப்பலும் சரி, கவலைகளும் சரி, அந்த டென்ஷனும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த 48 நாளும். ஸோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, முருகன் மேலே பாரத்தை வச்சிடுங்க. ஏதேனும் சோதனைகள் இருக்குது அப்படின்னா கூட முருகன் நம்ம கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிற பாசிட்டிவிட்டியோடு இருங்க. இன்னொன்று கவலைப்படாதீங்க, தைரியமாக இருக்கணும். முதல்ல சின்ன ஒரு பிரச்சனை நடந்தால் கூட நம்ம அந்த பூஜை செஞ்சனால தான் இப்படி இருக்குதோ, சின்ன ஒரு யாருன்னு எது சொல்லிட்டா கூட போயிட்டு அழுதுட்டு நிற்காதீங்க கடவுள் முன்னாடி. எதற்குமே ஃபஸ்ட்டு அழுகாதீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ரொம்ப நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம லைஃப் பாசிட்டிவாக நம்ம மாறும். சோதனைகள் வரதெல்லாம் தொடச்சி போட்டு போய்கிட்டே இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு இது நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நிறைய பேர் ரொம்ப கவலையாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே அப்படி தாங்க இருக்கும், உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் அப்படி தான் இருந்தது. சோதனை வந்துட்டே தாங்க இருக்கும், ஏதேனும் ஒரு சோதனை. ஆனால் எல்லாமே நம்ம நல்லதுக்காக தான் வரும். ஆனால் நமக்கு கவலைப்படும் இல்லையா, அந்த கஷ்டப்படுறதுனால அது நம்ம மனசு அதை ஏற்றுக்காது. ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக போயிடும். சொல்லுவாங்க இல்லையா, தானாக அடுத்து பழகிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் உண்மை. நமக்கே பழகிடும். சரி, இப்படி ஒன்று பூஜை பண்ணால் நமக்கு சின்ன சின்ன சோதனைகள் வரும் அப்படிங்கிறது நமக்கே பழகிடும். இப்போ இந்த பூஜை சோதனை வருது அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. முருகன் மீது நம்பிக்கை வச்சுடுங்க. எப்படி இருந்தாலும் என் முருகனுக்கு இந்த வேண்டுதலை நிறைவேற்றியே வைப்பேன், இந்த ஒரு பூஜை நான் செய்து முடிப்பேன் அப்படிங்கிற அந்த ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோடு நீங்கள் தடங்கள் இருந்தாலும் நீங்கள் செய்துட்டு வாங்கமே, உங்களுக்கு அந்த தடங்கள் தானாக நிவர்த்தி ஆகிடும், சரியாக போயிடும். நீங்கள் சரியாக போன பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனம், ஒரு தைரியம் கிடைக்கும், மன பலம் கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா. உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நமக்கு அந்த பாசிட்டிவிட்டி நல்லா கொடுக்கும் உங்களுக்கு. இது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படின்னு தெரியுமா, உங்களுக்கு தடங்கள் வந்தாலும் நீங்கள் நிப்பாட்டாமல் பூஜை பண்ணால் தான் அந்த பாசிட்டிவிட்டியை உணர முடியும். நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, ஏன்னா அந்த தடங்கள்லாம் அவங்களால எதிர்கொண்டு இருக்க முடியாது. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தடங்களாக இருக்கும், அதிலிருந்து அந்த சோதனையிலேருந்து மீண்டு வந்துடுவாங்க. ஒரு சில பேருக்கு கொஞ்சம் பெரிய சோதனையாக இருக்கும்போது அவங்க அதில் ரொம்ப ஃபீல் ஆகிடுவாங்க இல்லையா. அப்படி இருக்கும்போது நிறைய பேர் அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அப்படிலாம் பண்ண வேண்டாம். கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் தொடங்குங்க, சக்ஸஸாக தான் போய் முடியும். நம்மளுடைய முருகர் பூஜை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்ஜென்ம கதைகளில் நமக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் 1008 பாவங்கள் செய்திருப்போம். அந்த பாவம் கர்மாலாம் குறையும். முருகனுக்கு நம் பூஜை செய்ய செய்ய அவரை நினைத்து கொண்டு இருக்க இருக்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் கர்மா
எல்லாமே குறையும். அதிகப்படியான கடன் இருப்பவர்களே கர்மா தான் காரணம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த கர்மா நமக்கு வந்து முருகனை வழிபாடு செய்ய செய்ய அந்த கர்மா குறையிறதுனால தான் முருகனுடைய வழிபாடு செய்பவர்கள் எல்லாருக்குமே வந்து கடனும் குறையுது. ஏன்னா அந்த கர்மா தான் கடன் சொல்கிறதுனால அந்த கர்மா வந்து முருகனோட பக்தியால் நமக்கு அந்த கர்மா குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறைய ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய கடனும் தானாக வந்து சரியாக ஆரம்பிக்கும். எல்லாமே ஒரு நம்பிக்கை தாங்க. நம்ம நம்பிக்கையோட முருகனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம கூட இருப்பது போலவே இருக்கும். ஒரு உணர்வு கிடைக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து முருகர் வந்து சாதாரணமாக ஒரு படமாக ஒரு சிலையாக தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம நம்பிக்கையுடன் பார்த்தோம் அப்படின்னா முருகர் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி தெரியும், ரசிக்கிற மாதிரி தெரியும், நம்ம பேசுறதை கேட்டுகிட்டே இருக்கிற போல தெரியும், அவர் ஜோதி ரூபத்தில் காட்சி கொடுப்பது போல் தெரியும். எல்லாமே ஒரு அன்போடும் உணர்வோடு பார்த்தா நமக்கு வந்து முருகர் நம்ம கூட இருப்பது போல் தோன்றும். இல்லை அப்படின்னா நமக்கு அது சாதாரணமாக படமாக தான் தெரியும். நம்மளுடைய பூஜையில் எந்த ஒரு மாற்றமும் நமக்கு தெரியாது. அதனால் நம்பிக்கையாக இருங்க. முருகன் வந்து உணரக்கூடிய அற்புதமான தெய்வம் தான். கட்டாயமாக எல்லாராலையும் உணர முடியும். கவலைகள்லாம் மறந்துடுங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வந்து ரொம்ப கவலையாக நீங்கள் வந்து அந்த கமெண்ட்டில் சொல்லும்போது நிறைய பேர் குழந்தை பாக்கியத்தில் சொல்லும்போது ரொம்ப கவலையாக இருக்குது அந்த கமெண்ட் படிக்கும்போது. அதாவது 7 வருடம் 10 வருடம் 9 வருடம் 21 வருடமா 14 வருடம் இவங்களாம் கமெண்ட் பண்ணுவது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ 21 வருடம் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசில் மேரேஜ் பண்ணாலே 40 வயசு ஆயிடுச்சு அந்த பெண்களுக்கு. நமக்கு அந்த 40 வயசு அப்படிங்கிறப்போ நம்மளுடைய உடம்பு ரொம்ப வந்து பலவீனம், அதாவது ரொம்ப வீக் ஆகிடும் பார்த்தீங்களா. அந்த நேரம் அவங்க குழந்தைக்காக ஃபீல் பண்ணும்போது இன்னமும் நமக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் வரத்தான் செய்யும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது கடவுள் வந்து சீக்கிரம் அவங்களுக்கு வந்து நல்லா வழிகாட்டணும் அப்படிங்கிறத வந்து நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து 15 வருடம் 10 வருடம் சொல்லும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கடவுள் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு 2 வருடம் 3 வருடம் தள்ளி போனால் பிரச்சனை இல்லை. ஒரு 10 வருடம் 15 வருடம் அப்படிங்கிறப்போ நமக்கு அந்த வயசு வந்து ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா. நமக்கு வந்து ஒரு பெண்ணுக்கும் சரி ஒரு ஆணுக்கும் சரி, ஒரு ஆணுக்கு ஒரு 40 வயசு வரை தான் பார்த்திங்கன்னா நல்ல உடம்புல வந்து ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு 30 35 வயசுக்குள்ளே தான் நல்லாயிருக்கும் ஹெல்த்து. அப்படி இருக்கும்போது ஏன் கடவுள் இப்படி பண்ணுறாரு, சீக்கிரமாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அந்த எனக்கே அந்த 2-3 நாள் ஒரு மன அழுத்தம் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு சில பேர் அந்த கமெண்ட் படிக்க ஏன்னா அவ்வளோ பெரிய தண்டனை நமக்கு கொடுக்கக்கூடாது இல்லையா கடவுள் வந்து. ஏன்னா நிறைய பேர் வந்து குழந்தை வேண்டாம் அப்படி நினைக்கிறவங்களுக்கு குழந்தைய வந்து கொடுத்துட்றாரு. குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து குழந்தையே பிறக்க மாட்டேங்குது. வாழ தெரிந்தவர்களுக்கு வந்து வாழ்க்கை கிடைக்க மாட்டேங்குது. வாழவே தெரியாதவங்களுக்கு அற்புதமான வாழ்க்கை கிடைக்குது. நல்ல கணவனுக்கு நல்ல மனைவி கிடைக்க மாட்டேங்குது. நல்ல மனைவிக்கு நல்ல கணவன் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளைகள் இருக்க மாட்டேங்கிறாங்க. நல்ல பிள்ளைகள் இருக்கிற இடத்துல வந்து தாய் தந்தை சரியில்லாமல் இருக்கிறாங்க, வேறு மாதிரி உறவுகளில் போயிடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு வித பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கையில் காசு இருக்கிறவங்கள்ட்ட நிம்மதி இருக்க மாட்டேங்குது. காசே இல்லாதவங்கக்கிட்ட கடனால் கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரியும் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒவ்வொரு வித பிரச்சனையும் வந்து இறைவன் ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு அதிகமாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவர்களுடைய கர்மா பலனா இல்லைன்னா நம்ம என்ன வரோம் அப்படி வாங்கிட்டு வந்திருக்கோன்னு தெரியல, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று அனுபவிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி யோசனை வருது. பல யோசனைகள் வந்துடுச்சு எனக்கு. பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கடன் இருக்குன்னு சொல்கிறவங்களாம் நான் கவலைப்படாதீங்க சரியாயிடுங்கிறது நான் பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணுவேன். எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமாகவும் தெரியல. ஏன்னா நான் சம்பாரித்தா நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணால் நமக்கு வந்து பணம் வந்துட போகுது. ஆனால் அந்த குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் வந்து வேதனைகள் சொல்லும்போது தாங்க முடியல. ஏன்னா அவங்க வந்து யாரும் பார்த்தீங்கன்னா செலவழிக்காமையோ ட்ரை பண்ணாமையோ இல்லை. இறைவன் வந்து ஏன் அவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஏன் தான் முருகர் இப்படி பண்ணுறாரோ, சீக்கிரமாக தரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற அந்த எண்ணமே நமக்கே அவர் மேலே அதிகமாக கோபம் வரத்தான் செய்து. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முருகர் ஒரு கணக்கு வைத்திருப்பார். அவர் எப்பப்போ நமக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை செய்வார். ஆனால் முழு நம்பிக்கையுடனே இருங்க. குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். முருகரே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார். எவ்வளோ தள்ளி போகுதோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது நடக்கும். யாரும் வந்து மனசில் வந்து ரொம்ப இதாகிடாதீங்க, அதாவது ரொம்ப வீக் ஆகிடாதீங்க. உங்களுக்கு வந்து உடம்பு பலம் ரொம்ப முக்கியம். குழந்தைக்காக வழிபாடு செய்பவர்கள்லாம் உங்களோட உடம்பும் பலமும் ரொம்ப முக்கியம், மனபலமும் ரொம்ப முக்கியம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. முருகர் மேலே நம்பிக்கை வச்சு இருங்க. யாரும் வந்து வேதனைப்படாதீங்க. நிறைய பேர் வேதனைப்படுறீங்க சோதனையாக வருதுன்ட்டு. ஸோ எல்லாருக்குமே சோதனை வரதான் செய்யும், ஆனால் சரியாக போயிடும். எல்லாருமே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறது வந்து நீங்களும் வேண்டிக்கோங்க. எப்படியாவது முருகன்
முருகன் வந்து வேண்டுதல் வந்து நிறைவேற்றி வைக்கிறாரான்னு பார்ப்போம். ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அதில் முக்கியமாக குழந்தை பாக்கியத்திற்காக வழிபாடு செய்வர்கள் எல்லோருக்குமே எல்லோருக்காக வேண்டிக்கோங்க. நம்மளுடைய சகோதரிகளாக நினைத்து வேண்டிக்கோங்க. கட்டாயமாக அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். நம்ம வந்து மற்றவர்களுக்காக வேண்டும்போது நம்மளுடைய வேண்டுதலும் சீக்கிரமாக நிறைவேறும். முருகர் இந்த முறை எல்லாருக்குமே குழந்தை பாக்கியம் யாரெல்லாம் வழிபாடு செய்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தை பாக்கியம் வந்து முருகர் கட்டாயமாக கொடுப்பாரு. அந்த நம்பிக்கையுடன் இருங்க. நம்ம வந்து கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நல்லதுக்கு தான். முருகர் வந்து ஒவ்வொன்றும் நம்ம நல்லதுக்கு தான் செய்வார். கொஞ்சம் பொறுமையோடு இருங்க. நம்மளுடைய கர்மா கலைய நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். சோதனைகளை நினச்சி கவலைப்படாதீங்க. நம்ம எப்படியாவது மகிழ்ச்சியாக நம்ம வாழணும், தைரியமாக இருக்கணும், முருகன் நம்ம கூட இருக்கிறாரு, நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவிட்டியோடய நீங்கள் போய்கிட்டே இருங்கமே. உங்களுக்கு அந்த சோதனைலாம் பெருசாக தெரியாது. நம்பிக்கையுடன் இருங்க. எப்போவுமே உங்கள் மனசை வந்து தளர விட்டுறாதீங்க. அது எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, அது வந்து சரி பண்ண முயற்சி எல்லாமே கட்டாயமாக சரியாக போயிடும். முருகன் அருளோடு நமக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து சிறப்பாக மாறும். மகிழ்ச்சியாக இருக்க ட்ரை பண்ணுங்கமே. உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாறும். நீங்கள் கவலை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா கவலை அதிகமாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருக்க ட்ரை பண்ணும்போது மகிழ்ச்சி வர ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. நம்பிக்கையுடன் இருங்க. முருகர் யாரையுமே கைவிட மாட்டார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.